அமைதி அமைதி அமைதி. யாக்கா வந்து பிரசவம் படுத்த மாதிரி எந்த தோக்கா பெரிய அக்கா அவ்வளவு தூக்குமா அக்கா அக்காவா அப்படியா? அப்படி விடியோல் அப்படியா இருக்கணும். அன்பார்ந்த பெரியார்களே போடுறீங்களா? ஆள் போடுங்க, ஆள் போடுங்க. இல்ல கொட்டாய் பழகம்லாம் எங்களுக்கு இல்ல. வண்டி உனக்கு மட்டும்தான். விடியோல் அப்படியா இருக்கணும். தயவு செய்து அப்படி போட்டா இப்ப இப்படி சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே பஸ். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. பேரன்பார்ந்த பெரியார்களே, பேர் மதிப்புடைய தாய்மார்களே, நாடகக்கலை ரசிகர்களே, இது பெரியார்களே சிறியோர்களே, வருங்கால இளைஞர்களே, இந்த கூட்டத்தில் கல்யாணம் ஆனவங்களே கல்யாணம் ஆகாதவங்களே, வருங்கால இளைஞர்களே, கூடுதல கல்யாணம் ஆனவங்களே கல்யாணம் ஆகாதவங்களே, குழந்தை பெற்றவங்களே குழந்தை பெக்காதவங்களே, வயசுக்கு வந்தவங்களே வயசுக்கு வரப்போறவங்களே, எப்ப வயசு வந்து துடித்து கொண்டு இருப்பவர்களே, போட்டவங்களே போடாதவங்களே, பிச்சை எடுத்துருவேன். பிச்சை எடுத்துருவேன். பிச்சை எடுக்கிறியா? பிச்சை எடுத்துருவேன். எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட் போயிரு. எதுக்கு? பிச்சை எடுக்கிறதுக்கு. பிச்சை எடுக்கிறதுலாம் வரல. அட என்னமோ சொன்னீங்களே. அட போட்டவங்களே போடாதவங்கனா. அட போட்டவங்களே போடாதவங்களே சொன்னீங்க. தம்பி தப்பா நினைக்க கூடாது. சரி சரி. போட்டவங்களே போடாதனா. சரி சரி சரி. அட சாப்பிட்டு வெத்தல பாக்க போடுவீங்க. ஓ வெத்தல பாக்க போடுவீங்க. என்னது? அட வெத்தல பாக்க போடுவீங்க. வெத்தல பாக்க போடுவீங்க. ஆமா ஆமா. 3 மணிக்கு மேல முட்டவங்களே விடாதவங்களே. நான் கோபாலினா நான் உங்களை அடிக்க மாட்டேன். என்னங்க தப்பு தப்பா சொல்றீங்க? எல்லாரும் சொல்றதெல்லாம் தப்பா இருக்குது. முட்டவங்களே விடாதவங்களே சொல்றீங்களே. அதுக்கு என்ன அர்த்தம்? தம்பி அட சாப்பிட்டு வெத்தல பாக்க போடுவீங்க. ஆமா ஆமா வெத்தல பாக்க போட்டு அட விட்டாங்க. முட்டவங்களே விடாதவங்கனா அட தூங்கட்டா கொட்டா விடுறவங்க. ஓ கொட்டாவி. கொட்டா ஆவியா? அட கொட்டாய் கொட்டாய்னா. அட கொட்டா விடுறவங்க. ஆமா ஆமா. இத பேர் மதிப்புக்கு மரியாதை குறைய. இல்ல ஈரோடு அடுக்கு பேரை சேர்ந்த எங்கள் வாத்தியார் 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 கலைமகள் நாடக சபா. சரி. இத மதிப்புக்கு மரியாதை குறைய எங்கள் வாத்தியார் ஆகிய இத மணிவாத்தியார் கலைக்குள் சார்பாகவும் மதிப்புக்கு மரியாதை குறைய இத செந்தில் சார்பாகவும் இத ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இன்னும் நாடக அகடத்து கூட பேசக்கூடிய கோமாடி வணக்கம் 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 வணக்கம். தம்பி நான் வெளிக்கு வந்திருக்கேங்க. ஆமா வெளிக்கு கழுவா வந்திருக்கீங்க. வெளிக்கு போயிட்டு என்ன பொச்சு கழுவாங்க? நீங்க தான் வெளி. அட நீங்க தான் வெளிக்கு வந்திருக்கீங்க. அட வெளிய வந்திருக்கும் போது நம்ம பத்தி தெரியலையாட்டக்குது. ஆமா ஆமா. கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க. இத கேளுங்கள் பெரியவர்களே சிறியவர்களே. நம்ம ஊர் கோமல் எல்லாம் மொத வந்திருக்காரு. பொச்சு கிடக்குற மாதிரி இந்த ஜீகத்து கவர்மெண்ட் பெட்டு கிடக்குற மாதிரி. இத கேளுங்கள் பெரியவர்களே சிறியவர்களே. நம்ம ஊர் கோமல் எல்லாம் மொத வந்திருக்காரு. ஆமா நான் மொத வந்திருக்கேன். சரி இவ தின்னுபுட்டு விழுவிழுன்னு வந்திருக்கான். ஓய் அது என்னடா? பண்ணி மூஜா முதல் முகரியா வந்திருக்காரு கோமாளி. முதல்ல நான் முதல் முகரியா வந்திருக்கேன். சரி பண்ணி முகரியா வந்திருக்கேன். அட அது இல்ல. அட முதல் தர்பாராக வந்திருக்கீங்க. தர்பா எடுத்துட்டு வந்திருக்கேன். தர்பா எடுத்துட்டு வரல முதல் தர்பாராக வந்திருக்காங்க. எல்லாம் வெடியும் நல்லா காமெடி பண்ணனும். எல்லாம் ஒரு டைம் ஜோரா ஜோரா கைதிர அப்படி. யாரு கை தட்டுறது கிடையாது. அதுக்கு பயந்துல கை தட்ட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் போன வாரம் ஆயிடுச்சு. எப்படி போன வாரம் எப்படி ஆச்சு? அட போன வாரம் வந்து எடப்பாடி பக்கத்துல கூத்துக்கு போயிருந்தோம். எடப்பாடி பக்கத்துல கோலம்படி பக்கத்துல கூத்துக்கு போயிருந்தோமா? சரி பெரிய மனசுல அப்படியே உட்காந்து. அப்புறம் தம்பி இந்த மாதிரிதான் ஸ்டேஜ் சரியான திருவிழா பயங்கரமான திருவிழா. ஆமா ஆமா கரெக்டா ஒரு வாரம் ஆகுது. அட ஒரு வாரம் சரிண்ணா. கோலாம்படி பக்கத்துல கூத்துக்கு போயிருந்தோம். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து காட்டுக்குள்ள தான் போட்டுருந்தாங்க. அட புழுதி காட்டுக்குள்ள. சரி புழுதி காட்டுக்குள்ள போட்டுருந்தாங்க. ஒரு பெரியவர் வயசான பெரியவர் என்ன செஞ்சாரு? பெரிய கதை நடந்து போச்சு. பாவம் என்ன நடந்துச்சு? ஒரு வயசான பெரியவர் இந்த நோபிகால போய் மக வீட்டுக்கு போய் நல்லா கறிஞ்சோறு புல்லா கிட கறிஞ்சோறு மாவு பழம் எல்லாம் தின்னுட்டாரு. புல்லா தின்னுட்டாரு. சரி இந்த பெரியவர் என்ன செஞ்சாரு? உட்காந்து கூத்து பார்த்துட்டு இருந்தாரு. ஓ கூத்து பார்த்தாரா? ஒரு 60-70 வயசுக்கு வயசான பெரியவர் முன்னாடி உட்காந்து கூத்து பார்த்துட்டு இருந்தாரு. சரி சரி சரிண்ணா. நல்லா மக வீட்டுக்கு போய் கறிஞ்சோறு புல்லா சாப்பிட்டாரு. எல்லாம் கறிஞ்சோறு சாப்பிடுவோம். அந்த பெரியவர் அவரு கொஞ்சம் கிடைக்கிச்சாட்டு. அடடா அப்புறம் அவரு கிடைக்கிச்சு. சரி நான் என்ன செஞ்சா கோமாளி வேஷம் போட்டு வெளியே ஆடிட்டே இருக்கிறேன். கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம். அட கூட்டம் இல்ல. எள்ளு போட்டா கொல்லு இறங்காது. எள்ளு போட்டா எப்படின்னா கொல்லு இறங்கும்.
எள்ளு போட்டா எள்ளு இறங்காது. எள்ளு போட்டா எள்ளு இறங்காது. அப்புறம் சரி இந்த பெரியவர் என்ன செஞ்சாரு? அவரு கொஞ்சம் கலக்கமும் சரி அப்படியே தடி உடுக்கிட்டு கொட்டாய் பின்னாடி போயிட்டாரு. அட ஸ்டேஜுக்கு பின்னாடி. சரி கொட்டாய் பின்னாடி வெளிச்சம் இல்ல. ஆனா ஒரே இருட்டா புழுதி காட்டு தானே. கொட்டாய் பின்னாடி போய் பெரியவர் என்ன செஞ்சாரு? நல்ல ஒரு கொண்டாளுக்கு கொட்டி வந்து வந்தாரு. என்னது என்னது? ஏன் சோறுங்கிறியா இல்லடா பிய்யி? ஆடாடா பின்னாடி போய் உட்கார்ந்து வந்தாரு. சரி இந்த பெரியவர் பேடு வச்சு வந்து முன்னாடி உட்கார்ந்து கூத்து பாக்குறாரு. சரி சரி எங்கிரி ஒரு பொம்பளை வாசக்கார பாப்பா என்ன செஞ்சது? வினித்து வினித்து பாப்பா நல்லா வேஷம் எல்லாம் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி நல்லா மேக்கப் பண்ணி மேல பாவாடை கட்டி மேல டாமணி போட்டு சரி அன்னைக்கு இந்த பாப்பாக்கு பின்னாடி ரெட்டை சடை கட்டி கொஞ்சம் கட்டி வெளியே வரது பாப்பா ரெடியா இருக்குது. வெளியே வரது ரெடியா இருக்கு. பெரியவர் பேடு வச்சு வந்து முன்னாடி உட்கார்ந்து கூத்து பாக்குறாரு. அவன இருக்க மாட்டே கரும் பிடிச்சாரு. பேடு வந்து முன்னாடி உட்கார்ந்து கூத்து பாக்குறாரு. அந்த பாப்பாக்கு பொம்பளை வாசகர் பாப்பாக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. வெளியே வர டைம் ஒண்ணுக்கு வந்துருச்சு. சரி இந்த பெரியவர் பின்னாடி பேடு வச்சாரு பாத்தியா? அந்த கொட்டாய் பின்னாடி போய் பாவாடத்துக்கு ஒண்ணு கூட்டது பாரு. அது இருட்டுல பெரியவர் பேடு வச்சு இருட்டுல ஒண்ணும் தெரியல. அந்த ரெட்டை சடை குஞ்சு இருக்கு பாரு. அந்த குஞ்சுல உட்காந்துக்குச்சு. என்னாச்சு? அப்படியே அந்த குஞ்சு அப்படியே ஒரு உழைப்பிடிச்சாரு. ஒரு உழைப்பு உழைப்பிடிச்சு. இத பாப்பா என்ன செஞ்சது? உள்ள இருந்து பாட்டு பாடி வெளியே வந்து கரகாரன்னு சுத்துறத பாரு. செந்திருவாடி வேளாவான பாட்டு பாடி கரகரகரன்னு சுத்துறத பாரு. பாப்பா சுத்தின பாவாடை கம்மான் இருக்குமா? இருக்காது. பாவாடை கரகரகரன்னு சுத்துறது. பாவாடை சுத்துற டாமணி கம்மான் இருக்குமா? இருக்காது. டாமணி கரகரன்னு சுத்துறது. டாமணி சுத்துற ரெட்டை சடை கம்மான் இருக்குமா? அதுவும் இருக்காது. அந்த சடைய கரகரகரன்னு சுத்துறது. சடை சுத்துற கொஞ்சம் கம்மான் இருக்குமா? இருக்காது. அந்த கொஞ்சம் கரகரகரன்னு சுத்துறது. அப்புறம் கொஞ்சம் சுத்த கொஞ்சம் கம்மான் இருக்குமா? அது இருக்காதுன்னா இந்த பொட்டி தள்ளுறவங்க என்ன செஞ்ச பாப்பா பார்த்து வாய் தோடு பொட்டி தள்ளுதான் பாரு. அந்த கொஞ்சம் பொட்டிக்கார வாயில் நச்சரி விடுத்து போச்சு. அப்புறம் அன்னைக்கு போன போட்டிக்காரன் நீ தான் வந்தது. சாமி நம்ம ஊர்ல பாருங்க அந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தலைவர பீடி சிகரெட் குடி வேணான்னு சொல்ல. ஆனா குளிர் காலம் கூட இருக்கு இல்லன்னு சொல்ல. ஆடி மாசம் கொஞ்சம் குளிர் தான் இருந்தாலும் பீடி சிகரெட் கீழே போட்டுறாதீங்க. கீழே போடாத. எங்க போடுறது? கொட்டாய் மேல போட்டுரு. கொட்டாய் எரிச்சு போயிடும். ஈரோடு போன வெளிச்சு வேணும் இல்ல. அதே மாதிரி ஆயா வெத்தலை பாக்கு போடுவாங்க. நாயா வெத்தலை பாக்கு போடுது இப்பதான் சொல்லலான்னு பார்த்தா வெத்தலை பாக்கு நீ போடுறேன். வெத்தலை பாக்கு போட்டு தயவு செய்து கீழே துப்பாத. அப்புறம் எங்க துப்புறது? கீழே துப்பாத. எங்க துப்புறது? இவ மூஞ்சில துப்பி வை. கருவாந்திரட்ட பார்த்தா மூஞ்சி பார்த்து எச்சி தொட்டி மாதிரி தான் தெரியுது. கோமாளி சொல்றாரு பாரு. கோமாளி மூஞ்சி மாதிரி துப்பீங்க. மூஞ்சி பார்த்து எச்சி தொட்டி மாதிரி தெரியுது. அப்படிதான் இருக்குது. இருந்தாலும் சரி மதிப்புக்கு மரியாதை குறைய. ஏன்னா சத்தியவாதி தெய்வம். என்ன தெய்வம்? அதேடா ஏதகால முடியப்படக்காக தேர் திருவிழா தெருக்கூத்து. தேர் திருவிழா நிகழ்ச்சி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு திருவிழா போட்டு காலையில சிலங்கு கட்டி ஆடினால் நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும், ஊரு செழிக்கும், உத்த மழை பெய்யும். ஆனா எத்தனை நிகழ்ச்சி வந்தாலும் இந்த தெருக்கூத்து வந்து எப்பயுமே அழியாது. இந்த மதிப்புக்கு மரியாதை ஊரு பொதுமக்களை ஒற்றுமையாக சேர்ந்து ஏதகால முடியப்படக்காக இந்த தேர் திருவிழா தெருக்கூத்து. எப்படி தெருக்கூத்து? ஒரு தெருக்கூத்து வந்து குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம். வர சினிமா டிராமா அந்த மாதிரி பார்க்க முடியாது. எப்படி வருது? எப்படி முடிஞ்சிருது? அப்படி வருது. ஆமா சரி மகாபாரதத்திலே சேர்ந்தது ஊர் பொதுமக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இன்னும் வேதகால முடியப்படுவதற்காக தேர் திருவிழா தெருக்கூத்து. ஸ்ரீ மகாபாரதத்திலே சேர்ந்தது அள்ளி கல்யாணம். அள்ளி கல்யாணம். ஆமா இன்று நடத்தக்கூடிய நாடகம் அள்ளி கல்யாணம். இருந்தாலும் சரி எனக்காக 3 பேர் கை தட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா? நாய் போட்டு மண்டி மாதிரி சாப்பிடுறாங்க. அப்படி இல்லையா? 2 கை வாங்க சார் வணக்கம் அப்படி வணக்கம் போனா வைத்தியக்கார நாட்டுக்கு இது பழைய மாடல் இல்லையா? அப்புறம் இப்ப லேட்டஸ்டா கையெடு. அட இன்னொன்று இருக்குது எங்க ஊர்ல. எப்படி தெரியுமா? அப்படி சண்டாளா எங்க ஊர்ல வந்து எதுமோ வாய் பேசாம ஊமவா 2 கை கொடுத்தா. ஆனா செத்த விருந்தாள் மாதிரி எனக்கு கை கொடுப்பாங்க. ஆனா இது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனா இங்கிலீஷ்ல பேசுறீங்களா? எப்படி இங்கிலீஷ் பேசுறீங்களா? எப்படி பேசுறீங்க சார்? ஹலோ ஹவ் ஆர் யூ? ஹாய் சாப்பிட்டீங்களா? ஏண்டா ஹாய் இருடா ஆண்டம் கொடுத்தா எத்தனை கை? 2 கை. ஆமா உனக்கு 2 கை எனக்கு 2 கை. ஆனா ஒரு கை கொடுத்தா ஒரு கை முண்டியா? அட இது உங்களுக்கு பிடிக்கல? அட வாங்க 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி பார்த்தா இந்த திருப்பதி மொட்டை கோயில போட ஏடு ஹோட்டல்ல போட வகட்றாமா பெருமாள் கோயிதா. அடடா இது உங்களுக்கு பிடிக்கலையா? நீ படிச்சிருக்கீங்களா இல்லையா? அட நான் படிக்கல. நான் பெரிய படிச்சேன். என்ன படிப்பு? வெளிகாட்ல. வெளிகாட்ல படிச்சியா? ஆமா வெளிகாட்ல என்ன படிப்பு? என்ன பேண்டுக்கிட்டா? அப்படி
கருமா என்ன கொண்ட குடிச்சா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் குடுத்துட்டு குடிக்கிறது தானே ஏடா நான் குடிச்சு யாரா செத்து போயிட்டா கூட ஆனா செத்த வீடு குடிச்சு கூட போக மாட்டாங்க. ஆனா நீயே குடிச்சு போட்டு குழாய் திறந்துட்டு படுத்துக்கிட்டா யார் அளவுக்கு போவோம்? நீயே குடிச்சு போட்டு குழாய் திறந்துட்டு படுத்துக்கிற. ஆமா இவனுக்கு அப்புறம் யார் அளவுக்கு போவான்? குடிக்கார செத்த கூட அளவுக்கு நான் போக மாட்டேன். கேன மச்சா அட அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு தான் தெரியல, உங்களுக்கு தெரியுமா தம்பி? எப்படி கேட்டுக்கோ. எப்படின்னா இப்படி எல்லாம் கை குள கூடாது. நீ இடது புடிச்சுக்கணும், நான் உடுது புடிச்சுக்கணும், ரெண்டு பேரும் சேர்த்து குளுக்கணும். ஆனா இந்த குளுக்குனா எல்லாம் கல்லெடுத்து அடிச்சு விடுவாங்க. வாங்க கொட்டா இப்படியே போயிடலாம். என்ன குஞ்சி புடிச்சுக்கிட்டா? அட நீ என்ன சொன்ன? ஊசு புடிச்சு நாட்டு இருக்குது. அட எனக்கு ஒண்ணும் புரியல. நீ படிக்கல? இல்ல. போனால் போட்டோம். சரி. அந்த அம்மால வர சொல்லு. நீ கொலாய் மூட்டி உள்ள போ. போட்டுமா தம்பி? அந்த அம்மா வெளிய வந்ததா தெரியும் உன் மண்டவாளையம். ஆமா ஆமா. அடா போயிட்டு வரீங்களா? சரி அள்ளி அள்ளி தர்பார், அள்ளி மகாராணி தர்பார், அள்ளி தர்பார். வாங்க. அட கோபாலிவா சார் போட்டுருக்கா? அப்புறம் என்ன மயிறு கங்கலாரி வாங்குறா? ஏன் நான் ஒருத்தரா சம்பளம் வாங்குறேன்? இல்ல நீ தான வாங்குற? ஆமா. கொலாம் மூட்டு வாங்கு. ஓடி எப்படி வரீங்க? இல்ல நாங்க ஜீப்ல வந்தோம். சரிண்ணா. யாரா அந்தம்மா? மகாராணியம்மா. மகாராணியம்மா. பெரிய கோபக்காரியா? பயங்கரமான கோபக்காரி. கொலாய் மூடுறா. ஏய் தம்பி. ஓய். நான் யா கோபத்தை அம்மா பார்த்தது இல்ல. ஏய் என்ன சொல்ற? ஏய் ஏய். ஒரே கையில. ஓய் ஒரே டேய் கையில இருந்து புடிச்சு போடு. ஒரு நரம்பு புடிச்சு வச்சிரா. அவர்தான். தம்பி. சரிண்ணா. ஒரே கையில 100 பேத்து சமாளிப்பேன். ஒரே கையில 100 பேத்து சமாளிப்பேன். ஆமா. சரி. ஒரு கையில 100 பேத்து சமாளிப்பேன். ரெண்டு கை சேர்ந்தா எத்தனை பேர்? ஒரு 200. பொறுமை தள்ளி கொண்டுட்டா. ரெண்டு கை சேர்ந்து எத்தனை பேர் சமாளிப்பேன்? 150 பேரு. 150 பேரா? அட பண்ணாட. ஏனா ஒரு கையில 100 பேத்து சமாளிக்கும் போது ரெண்டு கை சேர்ந்து எத்தனை பேத்து சமாளிப்பேன்? ஒரு 200 பேரு. 200 பேரா? அப்புறம் 200 பேர் எதுக்காக இறப்பானே? அப்புறம் 300 பேருங்க. சரி ஒரு 350 பேரு. அட கராணத்துல பிறந்தவனே. ஏனா 300 பேரா? ஆமா. 300 பேர் எதுக்குடாவும்? சரி ஒரு 400 பேரு. 400 பேர் எதுக்குடாவும்? சரி ஒரு 500. 500 எதுக்காவும்? ஒரு 600. 600 எதுக்குடாவும்? ஒரு 700. ஒரு
ஒரு கை 100 பேர் சமாளிக்க போகுது. சரி 2 கை சேர்ந்து எத்தனை பேர் சமாளிப்ப? சமாளிப்ப ஒத்தாளு சமாளிக்க எடுக்க தெரியல. மண்டை வர சொல்றேன். நீ வந்த எப்படி படுத்து போக வேண்டியது. என்னாச்சு என்னாச்சு கூதியாச்சு ஏனா போச்சா ஏனா என்னாச்சு யாரும் அந்த அம்மா அந்த போடு போடுறான் மகாராணியம்மா மெதுவா போட காலு புடி மகாராணியம்மா ஏன்னா போன வருஷம் வந்து நம்ம மினியப்பனுக்கு வந்து வேண்டுதல் வச்சிருந்தோம். சாமி சக்தி உள்ள சாமி ஏதோ வச்சு வேண்டுதல் நிறைவேறிட்டா நம்ம மினியப்பன கூத்தாடுறோம் முள்ளுக்காக கூத்தாடுறோம் அப்படின்னு வேண்டுதல் வச்சு ஆடுறோம். ஆனா முள்ளுக்காட்டுல கூத்தாடுறேன்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க. சரி 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 யாரும் அந்த அம்மா மகாராணியம்மா பயங்கரமான கோபக்காரியா? ஆமாண்ணா அந்த அம்மாவா? ஆமா போய் கேளு என்னன்னு யாரு நீ அப்படி கேளு யாரு நீ அப்படி கேட்டா நான் இருக்கிறப்போ அப்படி கேட்டா என்ன தருவாங்க? பொன் பாஸ் எவ்வளவு பணம் பேசல கொடுப்பாங்களா? வாங்க விட மாட்டேன் நீ வாங்க வாங்க போ அதுக்கு தான் வந்திருக்கிறப்போ. அம்மா ஓய் அலனிகா நான் வந்தபொழுது என் அருகாமையை கூடிய என் தாதி மாணவரை காணவில்லை. அதை விரைவாக நாளைக்கு நிறுத்துவா. ஊரோட காணி செத்து போயிருக்கோம். மகாராணியம்மா கூப்பிடுறாங்க. யாரு? உன்னைதான். என்ன கூப்பிடுதா? ஆமாண்ணா. அந்த அம்மாவா? ஆமா. என்ன மயிருக்கு கூப்பிடுறோம்? என்ன மயிருக்கு கூப்பிடுறோம்? கேட்டு வர என்ன பாட்டு மலரும் படம் அப்ப
கொள்ளக்காரது வாயில் வச்சுக்கிறாரப்பா. அவர் வாயில வச்சு பழக்கமாயி போச்சு. அவரே பெரிய மனுஷன். அவர் ஏன்னா அவர் யாரு? செட்லே பெரிய மனுஷன். அவருக்கு அப்படி சொல்லாமா நீ? பெரிய மனுஷன். அப்புறம் அவர் சரியான எங்க ஒரு பெரிய மனுஷரு? உண்மையில வெளிப்படவங்க போய் கேட்றா போடா. அம்மா எதுக்குடி என்ன கூப்பிட்டு அப்படி கேட்றா? அம்மா அம்மா நான் அப்படி கேட்கலீங்க. உங்களை தப்பா தவறு என்னடி இது? எல்லாம் வேண்டுதல நிறைவேற்ற வெடிவெல்லாம் வேண்டுதல ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படிதான் யாருமா யாச மாதிரி கூத்தாடுற சம்பளம் வாங்கல. அம்மா ராணியம்மா எல்லாதான் யாரும் உயிருக்கு போகும் வயிறு போகும். ஏன் தவிர கூத்தாட வரல யாச மாதிரி சம்பளம் வாங்குறீங்க. 30,000 ரூபாய் 30,000 அண்ணா ஓய் சீக்கிரம் வர சொல்றாங்க. ஓய் மகனே சீக்கிரம் வர சொல்றாங்க. வரதுக்கு முடியாதுடா. என்னாச்சு? எங்க வீட்டுல பெரிய விசேஷம். என்ன விசேஷம்? பெரிய விசேஷம் சொல்லு. விசேஷம் எங்க அப்பட பார்த்தா பாட்டி இப்ப ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு வர ஆடி அமாவாசை அன்னைக்கு நட்டு ரோட்ல தார் ரோட்டு விளக்கு வச்சு வயசுக்கு வந்து குடிச்சு கட்டலாம் போட வரதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லுப்போம். கருமாதிரத்தை கொஞ்சம் பொறுமையா சொல்றது. ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு ஆடி மாசம் போறதுக்குல்ல ஆடி அமாவாசை இன்னொரு ஆடி அமாவாசை வருதுல்ல அதுல வந்து எங்க அப்பட பார்த்த பாட்டி வயசுக்கு வர சொல்லுங்க தார் ரோட்ல நடு விளக்கு வச்சு வயசுக்கு வந்து குடிச்சு கட்டலாம் போட வரதுக்கு டைம் சொல்லுப்போம். அப்படி சொல்றா சொல்லுங்க அப்படி சொல்றேன். மந்திரி வரதுக்கு டைம் இல்லைங்க. என்னை பார்ப்பது என்ன முக்கியமான வேலை? உங்க வீட்டுல பெரிய விசேஷம். எங்க வீட்டுல அவங்க இல்லையா? அவங்க வீட்டுல பெரிய விசேஷம். என்ன பெரிய விசேஷம்? அவங்க பாட்டி அப்பட மத்த பாட்டி வர ஆடி அமாவாசை அன்னைக்கு நட்டு ரோட்ல தார் ரோட்ல விளக்கு வச்சு வயசுக்கு வந்துருச்சு. தாய் மாமா குடிச்சு கடை போகணும் வரதுக்கு டைம் இல்ல. பாட்டியா சீரியஸ் கிடக்குறோம். வயசுக்கு வந்துருச்சுங்க. ஏப்பா நல்லா கேளுங்கப்பா பெரியவங்க. அவங்க அப்பனை பார்த்த பாட்டி இன்னும் வயசுக்கு வராம இருந்தா அவங்க அப்பனை பார்த்த பாட்டிக்கு இவங்க அப்பா எப்படி போடுறப்பா? இவனுக்கு இவங்க அப்பனுக்கு இவன் எப்படி போடுறப்பா? சொல்ற நீ கேள போட்டானா இல்ல கேக்குற நான் கேள போட்டானா? கண்டாரோடு போய் கேட்டா அண்ணா ஓய் நீ என்ன சொன்னா? ஏன்னா உங்க பாட்டி அப்பதான் வயசுக்கு வருதுன்னா நீ எப்படி வந்திருக்க? இல்ல உனக்கு முன்னாடி உங்க அப்பா எப்படி வந்திருப்பாரு? அப்படி திருத்தமா கேட்கணும். நான் எங்க அப்பனுக்கு பிறக்கல. நான் எங்க அப்பனுக்கு பிறக்கல. அப்புறம் எங்க அம்மானுக்கு பிறந்தது சொல்லப்போ. மகராணியம்மா அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு பிறக்கலையாமா, அவங்க அம்மாவுக்கு பிறந்தாங்களாமா. ஏண்டா இவங்க அப்பா இல்லாம இவங்க அப்பா எங்க அம்மா கூட எப்பறம் போறப்பான்? ஏடா சொல்றா. எனக்கு தெரியாது. அவங்க சொல்லு. ஆனா உன்னைதான் சொல்றாங்க. நான் வேண்டாமா? உனக்கு நீயே வேணுமா? நான் வேணாமாமா. அப்படியா? நீயே வேணுமா? பின்னாடி வரணும் சொல்லு. பின்னாடி வரியா? பின்னாடி வர சொல்லு. பின்னாடியே வரணும். கூட்டிட்டு போடா. போற வரணும். ஆடல் பாடலோட வரணும். போ. ஆமா. இருக்கற தில் தில் வீரானா இருக்கற தில் தில் வீரானா அடே ராம் பொடட தக்கரதானா வந்த கைல புஸ்தே புரானா வந்த கைல புஸ்தே புரானா அடனா கோயா கிட்ட போன யார் மூஞ்சி அப்படி கம்பீரமா கோவத்தோட கேக்குற கேள்வி டக்குனு பதில் சொல்லணும். ஓய் எப்படிங்க கேக்குற கேள்விக்கு பாக்கவே தாங்க பிரியவளோ பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்மை வாழ வைக்கின்றவர்கள் ஆகிய அசேப மக்கள் அனுமதி வரும்போது சேர்ந்து வாழ வேண்டும் சொல்லக்கூடிய அடையாளம் டக்கு கோமடி போய் அகராது ஆயா கிட்ட போன் பாட்டு பாடுற ஆயா அந்த அம்மா அடிக்கிற நீ உனக்கு என்ன வேலை? காலையில அந்த அம்மா சம்பளம் அந்த அம்மா காலையில சம்பளம் கூட வாங்கிட்டு போகும். உனக்கு என்ன வேலை? கூத்து பார்க்க வந்தது பேசாம உட்காந்து கூத்து தான் பார்க்கணும். அந்த அம்மா அடிக்கு நான் வாங்குவேன். பிச்சைப்படம் வேணும் வாங்கி பாரு. 2 அடி வாங்கி பாருமா.
ஐயோ அப்பா நீதாய மகாராஜி பரவாயில்ல. போறவர்களெல்லாம் இதே கூட்டே வைக்கப்பா. ரைட்டா போட்டோம். முள்ளுக்காட்டுல போறவர்கள் முள்ளுக்காட்டுல வைக்க. ஆமா நல்லா இருக்கு கோமாளி. எப்படி இருக்கு? நாளைக்கு காலையில இருக்கியா? நாளைக்கு ஆஸ்பத்திரி. கேக்குற கேள்விங்க. டக்கு 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 மாத்த வைத்தாங்க எப்படிங்களோ நம்ம வாழ வைக்கிறவங்களாக அப்புறம் அடிச்சாலும் அது டக்கு டக்குன்னு என்ன அர்த்தம்? நீங்க தான் கேக்குற பதில் டக்கு 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 கோமாளி அப்படி கிடையாது. கேக்குற கேள்விக்கு ஆமா மகாராணி அப்படிதான் மகாராணி அப்படி இல்ல மகாராணி அப்படி சொல்லு. ஆமா மகாராணி அப்படிதான் மகாராணி அப்படி இல்ல மகாராணி. ஆமா தெய்வ லோகத்தை கூடிய தேவ சபையா இந்த புலகத்தை கூடிய ராஜ புண்ணிய சபை இந்த புண்ணிய சபையா இல்ல மகாராணி ஆமா மகாராணி அப்படிதான் மகாராணி இல்ல மகாராணி ஆமா மகாராணி அப்படியே மகாராணி. ஆஸ்பத்திரி தான் போடுறாங்க. ஒரு நைட் ஆடுறது பெருசு வருஷம் 300 யாராயா போட்டு வேற நல்ல பிள்ளையா போட முடியல. இப்படியாப்பட்ட ஒரு புண்ணிய சபையை ஏற்பா செய்த கேட்கிற கேள்விக்கு கோமாளி அவ்வளவு கஷ்டப்படாத. சரி ஒரே பேர் சொல்லுங்க. கேட்கும் கேள்வி பதில் நீங்க சொல்ல வேண்டியதானே. கேட்கிற கேள்வி பதில் இப்படியாப்பட்ட ஒரு புண்ணிய சபை ஏற்பாடு செய்த நம்மை வாழ வைக்கிறவர்களாகிய ரசிகப்பட்ட மக்கள் அனுமதி ஒன்று சேர்ந்து போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம் போதாது என்று சொல்லக்கூடிய சொல்லாதம் கேட்கிற கேள்வி பதில் வீட்டுல கொண்டாடி கேட்டு பேசுவேன். ஐயோ நம்ம சந்தோஷமா பேசுவோம். அந்த மாதிரி பேசு. கடவுள் சத்தியமா வரும்போது கூட பொண்டாடிகள் அடி வாங்கிட்டு தான் வந்தேன். இந்த புண்ணிய சபை ஏற்பாடு செய்த நம்மை வாழ வைக்கிறவர்களாகிய ரசிகப்பட்ட மக்கள் அனுமதி வரும்போது சேர்ந்து பொண்டாடி எப்படி பேசுவேன். பொண்டாடிட்டு பாசமா இருப்பாரு சார். சொல் கேளு. வடியாமா கேட்டா சொல்லு சொல்லு. வடியாமா பேசியா புதுவா கேட்க பேசியா? ஐயோ நான் பேசுறதே கிடையாது. புஸ்தாயின்னு பேசுவியா? பொண்டாடிட்டு பாசமா கூட பேசணும். இந்த புண்ணிய சபை ஏற்பாடு செய்த நாசமா போன முண்டை இலவெடுத்த முண்டை போய காது இருந்து அடிச்ச பல்ல அப்படியே சென்ற காசு பால் கூட கேட்டார் முண்டை ஏடு கட்டர் முண்டை தபாடி அந்த மூக்கடி முக்கடி ஏடு கட்டர் முண்டை அடி போயங்க அடிச்ச பல்ல அப்படியே சென்ற காசு பால் பிளாடி எட்டு ஓடுற எட்டு ஓடுற இந்த லப்புறான புடிச்சிருக்கு. இந்த ஒரு புண்ணிய சபை ஏற்பாடு செய்த அனைவரும் நல்லவர்களே இன்னும் பொண்டாடி அப்படிதான் பேசுவேன். அப்படி பேசாத. வாயில பேசுறேன். வாயில பேசு. நேரா பொச்சிட்டு பேசணும். சத்தமெல்லாம் அமைதியா கேளப்பா. அப்படி கேளு. இந்த ஒரு புண்ணிய சபை ஏற்பாடு செய்த நம்மை வாழ வைக்கிறவர்களாகிய ரசிகப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானமும் போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணானமும் சாப்பாடு ஏற்பாடு செய்து இன்னும் எத்தனையோ நாடகங்கள்லாம் வந்து இந்த இடத்துல நாடகம் ஆடிக்கிறான். நாடகம் நடிகை கிடையாது. ஆமா இந்த ஒரு புண்ணிய சபையிலே ஈரோடு அடுக்கு பாறை மணிவாதியார் கலக்குள்ள வந்தது அற்புதமான நாடகம். அள்ளி திரு கல்யாணம் ராஜா பரிமாணம் செய்யக்கூடிய நான் யாரு தெரியுமா? நாடு வந்து திருவிதாங்கூர் பட்டணம். உங்களுக்கு வந்து ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக அப்படியாக இருந்தாலும் அவங்களுடைய பேர் என் பேர் என்ன? என்ன பேரு? என் பேர் என்ன? வீரம் தீரம் முத்தமல பராக்கிரம் இருந்து அடங்காத கோபம் கொண்டு என் பேரோ அள்ளி இன்னும் மகாராஜா ஆவல்டி அள்ளி அள்ளிக்க அள்ளி அள்ளிக்க என்ன பேரு? அள்ளி அள்ளி ஆமா குள்ளி. ஏன் பொண்டாடி பேரு குள்ளி. அப்படி அள்ளி என்பாக நானுமே மகாராணி அப்படி அள்ளி இவ்வளவு கோபத்தோட வந்திருக்கிறீங்களே. இவ்வளவு கோபத்தோட கையில கத்தி வைத்துக் கொண்டு அம்பை வைத்துக் கொண்டு பாளையிடம் கையில வாளாயுதம் வந்து வாளாயுதம் ஏந்தி பூச்சோடும் தலையில மணிமகுடம் வைத்து ஆமா ஆங்கார கோபத்தோடு ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக இவ்வளவு கோபத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்படி அள்ளியாக நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த அள்ளியை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் யாரு? அப்படி அப்பா அம்மா யாரு? ஒன்றா ரெண்டா அஞ்சா பத்தா எத்தனை பேரு? எத்தனை பேர்? ஒரு அப்பா ஒரு அம்மா தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை தந்தை யாரு? தெரியலையமா? எனக்கு என்ன தெரியுமா? நான் எப்படி தெரியுமா? அள்ளியாக நீங்க பிறந்த அள்ளியா பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் யாரு தெரியாதா? எத்தனை பேர் நீங்கள் பிறந்தீங்க? தாய் தந்தையர் யாரு? அப்பா அம்மா பேர் சொல்லுங்க.
வணக்கடா. அப்ப நல்லா இருக்கிறியா? நெல்லு போன வாரமா எடுத்தாச்சு. நல்லா இருக்கிறியான்னு கேட்டா நெல்லு தை மாசமா எடுத்தாச்சா? நெல்லு இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். அப்ப நம்ம கொண்டாடி போடுங்க. கொண்டாடி போய் நல்லா இருக்காங்களா? யார் பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டிக்கிறீங்க. உங்க பொண்டாடி போய் நல்லா இருக்கிறேன். சூப்பரா இருக்காங்களா? இருக்கட்டும். அடி வாங்கிட்டு இருக்கிற என்ன பண்றது? தலையெழுத்து அந்த அம்மா பொச்சில மாட்டிக்கிச்சு. பாத்தியா? ஆமா அவன் அடிக்காத ஜட்டி போடல உள்ள போவோம். டவுசர் போடல. என் தந்தை தாயார் யார்? யாரு தெரியுமா? அப்பா யாரு? அம்மா யாரு? மம்மி யாரு? டாடி யாரு? அப்பா அம்மா எத்தனை பேர் பிறந்தீங்க? நீ எதுல பார்த்தீங்க? அம்மா எப்படி பார்த்த? சந்திர பார்த்ததா, பொந்திர பார்த்ததா, ஜிகேஜ்ல பார்த்ததா, பஸ்ல பார்த்ததா, எப்படி பார்த்தது? அப்புறம் அடிக்கலாம் அடி கூடாதப்பா. சந்திர பார்த்ததா அடியா? நானே எங்க போறியா? நான் எங்க போறேன்? நீ எங்க போறத? நானு எங்க போறேன் தெரியுமா? நான் மாட்டாஸ்பத்திரியில போறேன். அப்படி 6000 முத்தலக்கும் பாண்டியர்கள். ஆமா. எப்படி 6000 பேர்? அப்பமா இருக்கணும். 6000 பேர். அம்மா 6000 பேர். அம்மா ஐயோ 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 அம்மா 6000 பாண்டிகளா? கண்டாரவடி முண்டா முண்டையா? அந்த மாதிரி பேசுறியா? நான் போட்டாடி சொல்ல கேப்பேன். நான் போட்டாடி சொல்ல முண்டா சொல்லுடா. ஐயோ அம்மா 6000 பாண்டிகளா? ஆமா அம்மா யாயா 6000 பாண்டிகள் அப்பமார்கள். அம்மா அம்மா எத்தனை பேரு? அதே மாதிரியா? ஆமா 6000 அம்மாவா? ஒன்றா இருந்தா 10 100 1000 6000 முத்தலக்கும் பாண்டியமார்கள். என்னது? நல்லாடுதான் பண்றது. நல்லாடு ஓடி போற முண்டியாடு ஒரு இடத்துல. அப்படி முத்தலக்கும் பாண்டியருக்கு பிள்ளையாக அவர் வயிற்றில் என்ன பண்ணா? சரி ஓ எப்படி நீங்கள் பிறந்தீங்க தெரியுமா? அப்படியே தாய் தந்தையார் நீங்கள் பிறந்தீங்களா? இல்ல எப்படி வளர்ப்ப பிள்ளையா? இல்ல தாய் தந்தையார் நீங்கள் பிறந்தீங்களா? அப்படியா? சொல்லட்டுமா? சொன்னதாமா தெரியும். வளர்ப்ப பிள்ளையா? இல்ல தாய் தந்தையார்? பள்ளியோட போயிருக்கு அப்பா சாமி. ஏமா உங்க அப்பா அம்மா யாரு யாருக்கு இப்படி கையை பிடிச்சி ஒரு சந்தோஷம். ஒரு சந்தோஷம். போய் குடி. நல்லா இதெல்லாம் போய் குடிச்சா 6 மாசம் கண்டு கொண்டாடி அனுப்ப.
என்ன அர்த்தங்கள்? மெடிக்கல் கொஞ்சம் பொட்டிக்காரா என்னடாச்சு தம்பி, உனக்கு 10 ரூபா தர்றேன். நான் ஒரு சின்ன விடுகதை சொல்றேன். அது விடுவிச்சிட்டீனா கண்டிப்பா உனக்கு 10 ரூபா. அப்படியா? ஆமா. என்னன்னு சொல்லுனா? அது யார் சொன்னாலும் கண்டிப்பா 10 ரூபா கொடுக்குறாங்க. யாரும் சொல்ல வேண்டாம். நீ போ. அப்படியா? ஆமா. பாக்கியமாடா எப்படி என்னடா மூக்கு பிடிச்சிக்கிட்டு என்ன ஓது? தேவடியா பத்த தலார் பத்த மூக்கு பிடிச்சிக்கிட்டு மூக்கு பிடிச்சிக்கிட்டு ஆமா. நீ மூக்கு பிடிச்சிக்கணும் அப்புறம் அவர் இது விட்டு மூக்கு பிடிச்சிக்கிட்டு சொல்ற அப்புறம் கைக்கு சிக்காது. கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஜட்டி போடுங்க. ஓ சட்டி கொடு. 6000 பாண்டியர்கள், 6000 முத்தலக்கும் பாண்டியர்கள், 6000 பாண்டியர்கள், 1000 அம்மமார்கள். ஆமா. அம்மமார்கள் இருந்தாலும் அப்படி இருக்கும்போது பிள்ளையா? ஆமா. இல்ல உண்மையான ஒரு பெற்ற 6000 பேருக்கு வயிற்றுல பிறந்தா இல்லை. நானும் அவருக்கு வளர்ப்பு பிள்ளை. ஓ வளர்ப்பு பிள்ளையா? எப்படி வளர்ப்பு பிள்ளையாக நீங்க ஆனீங்க? என் தந்தைமாராய 6000 முத்தலக்கும் பாண்டியர்கள் மாபெரும் சிவன் பக்தர்கள். ஓ சிவனுடைய பக்தர்கள். ஆமா. சிவன் உண்மைதான். ஒரு நாள் நேரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே ஆற்று மணத்தை அலங்காரம் செய்து பின்னாடி யார் போடுறான்? சேற்று மணலாத சிவலிங்கம் உருவம் செய்து அந்த உருவத்தை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 6000 பாண்டியர்கள். ஆமா 6000 பேருமே எல்லாருக்கும் கல்யாணம் ஆனது. ஓ எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. அந்த 6000 பாண்டியர்களுக்கு கல்யாணமான தருவாயிலே யாருக்குமே கல்யாணம் செஞ்சு குழந்தைங்க இல்ல. ஒருத்தவருக்கு குழந்தைங்க இல்ல. ஆமா. அப்படி பிள்ளை இல்லாத நாட்களே வேட்டைக்கு செல்லும் தருவாயிலே ஆற்றங்கரை ஓரத்து ஒரு ஆற்று வணங்காத அருணாசிரமம் செய்து சேற்று வணங்காத சிவனார் உருவம் செய்து அனுமதி வேணுமே சிவனை கோரி தவம் செய்தார்கள். அந்த 6000 பாண்டியர்கள் சிவனை கோரி தவம் செய்து கொண்டிருந்தார். சரி, ஏன் எதுக்காக செய்தார்? இப்படி நாங்கள் என்ன பாவம் செய்தோம், என்ன தீங்கு செய்தோம்? எங்களுக்கு பிறகு எங்கள் ஆட்டையால் எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, ஒரு வாரிசு இல்லையே. அப்படி செய்யும் தேவையில்லை. அப்போது அந்த கைநகர் நான் ஆகிய சிவபெருமானும் பார்வதியை பார்க்கிறார்கள். எப்படி? பார்வதி கேட்கிறார் என்னவென்று, சாமி இந்த அளவு கிடந்த பத்தலாகிய இந்த 6000 முத்தலக்கும் பாதியிலோ என்னெல்லாம் உங்களை கோரி தவம் செய்றாங்க, ஏன் அவருக்கு பிள்ளை குணம் தரவில்லை என்று கேட்கும் தருவாயிலே ஒருவருக்கு பிள்ளை கொடுத்து மற்றொருவருக்கு தரவில்லை என்றால் அது என்ன? பொல்லாப்புதான். ஆமா, பொல்லாப்புதான் என்பதற்காக நினைக்கும் தருவாயிலே இதோ தாயாகிய உமையவன் பார்வதியை என்ன செய்தார்? பார்வதி அம்மா என்ன செய்தார்? தன் கலையாடி மோதிரம் என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கழித்து இந்த மோதிரத்தை ஆமா அந்த தண்ணீர போடும்போது அள்ளி இலை மீது இருந்தது. அந்த மோதிரமானது ஆமா அள்ளி இலையிலே மீது விடும்போது ரிஷபந்த ரவுதனா இருக்கு. அந்த அள்ளி இலையை பெண் குழந்தையாக அந்த அள்ளி இலையை நீங்கள் பிறந்தீங்க பெண் குழந்தையாக. அப்படி அந்த அள்ளி இலையை பிறந்து நான் மிதந்து வரும் தருவாயிலே அந்த ஆற்றங்கரை ஓரமாக சிவனார் உருவத்தை வழிபடி கொடுத்தாங்க அந்த சிவனுடைய பக்தர்கள். ஆமா 6000 பேருமே ஒன்னா பாக்குறாங்க. ஓஹோ, அந்த அள்ளி இலையை குழந்தை வரும்போது ஆமா அப்படி பார்க்கும் தருவாயிலே யார் எடுத்தார்கள்? வலதுபுறம் முத்தமிட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க, தோல் மீது போட்டு தாளாத்தினாங்க. ஆஹா, பிள்ளை எல்லா வீட்டுக்கு ஒரு பிள்ளை எடுத்து விட்டது, மகள் எல்லா வீட்டுக்கு ஒரு இந்த மதுரை மீனாட்சி அம்மனை பெற்றிருக்கிறது என்பதற்காக யார் எடுத்தால் முத்தமிட்டார். இதோ என்னை எடுத்து வளர்த்து அந்த இடத்திலே எனக்கு என்ன பேர் வச்சாங்க? 6000 பாண்டியர்கள் ஒரே ஒரு மகளுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அள்ளி இலையிலே மிதந்தவனால் எனக்கு அல்ல என்று பேர் வைத்தார். அந்த 6000 பாண்டியர்கள் முதல்ல பேர் வைக்கிறார். ஆமா, அள்ளி என்று பேர். அல்ல என்று பேர் வைத்தார். அல்ல என்று பேர் வைத்து இதோ எங்களுக்கு ஆண்கள் என்றால் அறவே பிடிக்காது. ஆமா, ஆம்பளை கண்ட பிடிக்கவே பிடிக்காது. உண்மைதான், ஆம்பளை கண்ட பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. இங்க அடிக்கடி உங்களுக்கு அங்க ஏறுது பாத்துக்கோ. யாருனாலும் பரவாயில்ல, செத்தாலும் எடுத்து சாவணும். ஓஹோ, ஆமா. என்னது? செவிட்டு கூதில நீல என்ற பட்டம் பெற்றேன். ஒரு பேர் உங்களுக்கு. ஆமா, சரி. ஏன் என்ன காரணம்? எதுக்காக பேர் வச்சாங்க தெரியலையா மகாராணி? அந்த நிறுவனம் நாடு போட்டியா
எப்படா டேய் மாப்ள தர்சு மாப்ள அந்த பேர் வாங்க சும்மா இல்ல உங்க சாமானத்துல வருவீங்களா கேட்டு பாரு என்ன உக்கால கேட்டு பாருடா அடிச்சு போச்சு என்னது தோடு புஷ்பக்காவங்க ஏமா ஏன் அத்தாக்க நடத்திட்டு இருக்கீங்க எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு சரிமா அப்படி என்று தெரியலையா எனக்கு என்ன தெரியும் கேட்மாரி முண்டை எனக்கு என்ன தெரியும் நீ என் பொண்டாடி சொன்ன ஐயோ பொண்டாடி பேர் சொல்றது கூட விட மாட்டேன் என் பொண்டாடி யார் அந்த நீர்முகாசுரனை கொண்டவன் நிர்முகாசுரன் ஆமா அது யாரு நிர்முகாசுரன் எங்க அங்க ஒரு பேய் உட்கார்ந்தாரு அது முக்காடு போய் வாட வெங்கட்ராமா போய்டா போய்டா மலமாரி பேய் சாமி முனியப்பா சத்தியுள்ள சாமி இந்த வருஷம் நல்ல மலமாரி பேய் மாத்தா ஒரு மலமாரி பேய் சாமி முனியப்பா சத்தியுள்ள சாமி கடவுளே நாடி செலிக்கணும் நல்ல மழை பெய்யும் ஊடி செலிக்கணும் ஒத்த மழை பெய்யும் சாமி நீர் ஆக்கிக்கப்படுற நீர்முகாசுரனுக்கு கூட ஒரு நாள் ராத்திரி என் தந்தையமாகிய 6000 பேரை கானகத்துக்கு செல்ல 6000 பாண்டியர்கள் ஆமா காலத்துக்கு வேட்டைக்கு போகவும் வேறு நாட்டுக்கு படைத்து செல்ல வருவேன் அந்த நாட்டை அவங்க தான் கொண்டு போறாங்க ஓஹோ அந்த நாட்டை ஆமா மன்னலா நாடு மத்தவர் இங்கே படையெடுத்து வந்துடுவாங்க அந்த நீர் காக்கிக்கப்படுற நீர்முகாசுரன் சொல்லக்கூடியவனோ ஆமா இந்த நீர்காக்காங்கிறத நிர்முகாசுரனா ஆமா அவனை இந்த நாட்டின் மகனாக்கி விட்டு சரி அனுமதி பெறுவ சென்று பிறகு வந்து நாட்டை கேட்க தர மறுத்தான் நிர்முகாசுரன் ஆமா நாடு கொடுக்கமான்னு சொல்றாரு ஆமா அப்புறம் 5 சிறு வயதாக இருக்கும் தருவாயிலே அந்த நீர் காக்கிக்கப்படுற நீர்முகாசுரன் சொல்லக்கூடிய அரக்கனையோ 5 சிறு வயதே ஒன்று குவித்து நீலி என்ற பட்டம் பெற்றேன் ஓஹோ நீலி என்ற பேர் ஆமா நிர்முகாசுரனை கொண்டு நீலி என்ற பேர் உங்களுக்கு ஆமா சரிமா அதுல இருந்து இதுவரையுமே எனக்கு ஆங்கிலம் என்றால் அரபை பிடிக்காது ஓ ஆம்பளை முகத்திலேயே முடிக்க மாட்டேங்க எங்க அப்பா மாரே என்ன பார்த்தா பயந்துக்கணும் அள்ளி என்றால் ஆமா அப்பா சத்தம் போடாத பாப்பா அமைதி 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 சாமி சத்தம் அப்படி பிறகு தருவாயிலே இதோ எனக்கு படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் மல்லி என்று சொல்லக்கூடியவள் ஓ உங்களுக்கு ஆமா தோழி தோழி பெண்கள் மல்லி மல்லி 7 பேர் தாய்மார்கள் 7 பேர் பாக்கிமார்கள் ஆமா 7 பேர் ஆமா பாதிமார்கள் மல்லி மல்லி கனகவல்லி கனகவல்லி செம்பருவல்லி என்று சொல்லக்கூடிய 7 பேர் தோழிமார்கள் ஏன் கண்ணை செஞ்சா போதும் என்ன விட பயங்கரமான கோபக்காரி நீங்க எவ்வளவு கோபத்தோட இருக்காங்க எத்தனை கூட போன எத்தனை பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க இல்ல காவலாளிகள் அதான் காவலாளிக பெண்கள் பெண்கள் அதான் கோழி பேடு கோழி பேடு கோழி பெண்ணு கோழி பெண்ணு கோழி பெண்ணோ எந்த பெண்ணோ ஓ கூட இருக்கிறவங்க கோழி பெண்கள் ஆமா அப்படி இருக்கும் தருவாயிலே இன்று என் தட்டமானை பார்க்க வேண்டும் அது விரைவாக என் யார் தோழி பெண் ஆகிய மல்லி மல்லி கனகவல்லி கனகவல்லி செம்பருவல்லி என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நான் கூப்பிட்டுன்னு நான் சீக்கிரமா வர சொன்னேன் எல்லாத்தையும் புரிஞ்சு வா ஓ நான் போறேன் போ இன்னும் நான் மல்லி கிட்ட போறேன் மல்லி கிட்ட போறியா என்னது அதான் தோழி பெண்ணு
மொட்டப்பல வெளியே வந்திருக்கிறேன். யாராவது கண்ணு குளிர பேசணும் கொஞ்சம் கூட காணவே. என்னாச்சு? என்னடா என்னாச்சா? புண்டவான ஆள்காரனை கட்டிட்டு நீ என்ன ஆகுன்னு கேக்குற? ஏயா நீங்க நாயத்து கேளுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 6000 பணம் வாங்கிட்டு போனோம். எதுக்கு நல்ல நாயத்து கேளுக்கா? வீட்டு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு போனான். இன்னும் வரவே இல்லக்கா. 6000 வாங்கிட்டு தொலைஞ்சிட்டு ஒரு 6 மாசம் ஆகி போச்சு. வீட்டு வேலை எப்படி செய்யறது? எத்தனை வேலைக்கு செய்ய முடியும்? 6000 வேண்டி சாராயம் குடி போயிட்டோம். 6000 வேண்டி போய் சாராயம் குடிச்சு போய் என்ன தெரியல. என்னடாச்சு? உங்கள்கிட்ட காசு 6000 வாங்கிட்டு தேடாத இடமெல்லாம் தேடுவேன். ஹெலிகாப்டர்லாம் போயிட்டு வந்தோமா? எதுக்கு தேடுறதா? இல்லப்பா, வெளிநாடெல்லாம் போய் பார்த்தேன். வெளிநாட்டுல ஒரே பொம்பளை கூட செட் ஆகல. அப்புறம் வேட்டு கடைசியா பைட்டான் சொல்லுவேன். இல்ல பஸ் ஸ்டாண்ட் என்ன கலகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சூப்பர் பொண்ணுமா. அப்படியா? எனக்கு வந்து வேலை செய்யறாங்களோ 2வது பட்சம் தான். அழகு வேணும். ஏங்க அழகு இல்லைன்னா வீட்டுல அரண்மனையில இருக்க கூடாது. ஏமா அம்மா, உன்னோட முடியெல்லாம் என்னமா முடி? இது பெரியாண்டி சடை போட்ட மாதிரி. அவன் முடி பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே உசுர விட்டுருவோமா. அப்படியா? அந்த அளவுக்கு அழகுமா. எல்லாம் கட்டிருக்கிறது புடவையா? அவன் கட்டுறதாமா புடவைய 500 ரூபாய் இந்த புடவை. ஏமா நீ 3500 போட்டு வாங்கிருக்கிற? ரேஷன் புடவையாட்டா? ரேஷன் புடவையாட்டு இருக்குது. போட்டியார் சொல்ற புடவை பாத்தீங்கன்னா போட்டியார் கட்டணம் வருது. அக்னி புயல் சேனல்காரரே மயக்க போட்டுருவாரு. அப்படியா? அந்த அளவுக்கு அழகு. நீ சொல்ல அவளை பார்த்தே அவனு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அதனால சீக்கிரமா கூட்டிட்டு வா. உடனே கூட்டிட்டு வரணும். ஒரு கார்டு வந்துட்டு போப்போம்.